எல்லாருக்கும் வணக்கம். இது எஸ்ஓ செல்வா டைம்ஸ். மார்கழி மாதத்தில் நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக மாறுவாங்க அந்த 1 மந்த்துக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க சண்டேயில் வந்து நம்ம நான்வெஜ் மாதிரியே வெஜ்ஜில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். நானும் அப்படி தான் ஆசைப்படுவேன். என்ன மாதிரி நீங்களாக இருந்தால் மீல் மேக்கரை ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் ரொம்ப பொடுசாக நறுக்கி எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும். ரொம்ப அதோடய ஃப்ளேவர்ஸ் அதிகமாக தெரிய வேண்டாம். ஒரு தக்காளி, அதே மாதிரி நம்ம வேக வச்சு பிழிஞ்ச மீல் மேக்கர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், அப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணல அப்படின்னா தாராளமாக விட்டுறலாம். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். மீல் மேக்கரில் அந்த காரம் இறங்கியிருக்கும். அப்போ பார்த்து நீங்கள் கால் மூடி தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு அரைச்சி அந்த இதை வந்து பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் டு 1 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா தண்ணியாக போயிடும். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே பயங்கரமாக மேட்ச் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல்லையும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சண்டே ஆனால் இதை மட்டும் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துப்பேன். நீங்களும் என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.